எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. தொடர்ந்து படிங்க. நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடம் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராயிராமல் ஆத்மா ஈழ விசுவாசிகளாய் இருக்கிறோம். நன்றி சகோதரரே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த எபிரேய விசுவாசிகளுக்குத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. ஏன் இவர்கள் எபிரேயர் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால், ஏபேர் என்பவன் த சேம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள் அல்லவா, காம், சேம், யாவே. அந்த சேம் வரிசையில் வருகிறவன் ஏபேர். அந்த ஏபேரில் இருந்தால் அப்படியே நாகோர், தேராகு இவர்கள்லாம் வருகிறார்கள். அந்த வம்சத்திலே தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள். அதனாலே அவர்களுக்கு எபிரேயர் என்ற பெயர் வந்தது. ஆபிரகாம் தான் முதலாவது எபிரேயன் என்று அழைக்கப்பட்டார். அதனால எபிரேயர், இஸ்ரவேலர், யூதர் எல்லாம் ஒன்றுதான். இஸ்ரவேல் என்ற பெயர் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டார். அதனாலே அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வழங்கினார். தேவனோடு மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே இஸ்ரவேல் என்ற பெயர் தேவன் வைக்கிறார். அதனால இஸ்ரவேல், எபிரேயர், எபிரேயர், இஸ்ரவேலர் எல்லாம் ஒன்றுதான். யூதர்கள், யூதா பெரிய கோத்திரம். பிறகு இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் 10 கோத்திரத்தார் சிறையிலே போகிறார்கள். தப்பினது 2 கோத்திரம், அதில் யூதா தேசம். அதனாலே அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 3மே ஒரு கூட்டத்தை தான் குறிக்கிறது, எபிரேயர், இஸ்ரவேலர், யூதர்கள். இந்த யூத மார்க்கம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த மார்க்கம். ஆண்டவர் இந்த மக்கள் சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள். விடுதலையாகி 1.5 மாதத்துக்குள்ளாக, இதெல்லாம் கணக்கு இருக்கு பைபிளில், 1.5 மாதத்திலே நேராக சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். சீனாய் மலையிலே மோசேக்கு ஆண்டவர் நிறைய நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார். அது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எண்ணாகமும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. 11 மாதங்கள் அங்கே இருக்கிறார்கள். எவ்வளோ காலம் இருக்காங்க? எல்லாம் பைபிளில் கணக்கு இருக்கு. இப்போ ஊழியர் சொன்னார்ல, எல்லாத்தையும் படிக்கணும்னு. கற்றது கைமண் அளவு கூட இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். கற்றது கைமண் அளவு கூட இல்லை. கல்லாது உலகத்தை விட பெருசு, கல்லாது தான் அதிகம். அதனாலே யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போதான் சீனாய் வந்து சேருகிறார்கள். எகிப்திலிருந்து விடுதலையாகி நேராக சீனாய் வனாந்திரம், அங்கே சீனாய் மலையிலே கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும், யாரெல்லாம் லேவியர்கள், லேவியர்களுக்கு என்ன வேலை, என்னென்ன பலிகள் என்னெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுக்கு 11 மாதங்கள் அங்கே தங்குறாங்க. அது எண்ணாகமும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. பாருங்க, யாத்ராகமம் 19லேருந்து 40 வரைக்கும் இருக்கு. பிறகு லேவியர் ஆகமம் ஃபுல்லாக இருக்கு. எண்ணாகமும் 10. இத்தனை அதிகாரங்களில் 11 மாதங்கள் அவர்கள் தங்கின போது ஆண்டவர் சொன்ன கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் எல்லாம் இருக்கிறது.
இந்த 11 மாதத்துல நடக்குது. அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்யறாங்கன்னா 11 மாதங்கள் கழித்து அடுத்த ஒரு 11 நாளிலே காதேஸ் பர்னேயாவுக்கு வராங்க. 11 நாள் தான். இந்த காதேஸ் பர்னேயாலேருந்து பக்கத்தில் இருக்கு, அதான் பார்டர், சதர்ன் பார்டர், கானான் தேசத்துக்கு தெற்கு எல்லையை தான் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஆனால் அங்கே போய் இந்த மக்கள் கலகம் பண்ணிட்டாங்க. 12 கோத்திரத்தார் 12 வேவுக்காரர்களை அனுப்பினார்கள். கர்த்தர் போகத்தான் சொன்னார், இவர்கள் தான் அடம்பிடித்தார்கள். இல்லை, நாங்கள் 12 பேர் நாங்கள் வேவு பார்க்கணும் தேசத்தை அப்படின்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வந்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். அதனாலே இந்த மக்கள் கலகம் செய்தார்கள். அதனாலே கர்த்தர் சில நாளுக்குள்ளாக போகிறதுக்கு அங்கே காதேஸ் பர்னேயால 38 வருஷம் போட்டார். மொத்தம் 40 வருஷம். ஒரு சில நாளைக்குள்ளே போக வேண்டிய காரியத்தை 38 ஆண்டுகளுக்கு மேலே அங்கேயே போட்டார். சுற்றி சுற்றி அடித்தார் கர்த்தர். இப்படி தொட வேண்டியதை இப்படி தொட வச்சார். அப்போ கூட மோசே போகலை, ஆரோன் போகவில்லை, மீரியம் போகவில்லை. இதெல்லாம் இப்படியே போயிருந்தாங்கன்னா எல்லாரும் போயிருப்பாங்க. பாருங்க எவ்வளோ நஷ்டம் இல்லை. இந்த எபிரேய மக்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியம். பிறகு அவர்கள் கானான் தேச சுதந்திரத்தோடனே தேவாலயம் சாலமோன் கட்டுகிறார். அவர்கள் பலி, பாருங்க நான் சொன்னேன்ல, யாத்ராமம் 19:1 எண்ணாகமம் 10:10. இந்த சின்ன பிள்ளையை பிடிச்சி வச்சதான் என்ன எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணணும் இல்லை. அவ்வளோ இந்த 11 மாதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் அவர்கள் வாழ்க்கை முறை. இட் இஸ் a pattern of their living. தேவாலயம், அதை சுற்றிதான் வீடுகள் இருக்கும். அப்படி வீடுகள் இருக்கும்போது டெய்லி ஆடு மாடு இளங்காளை வெள்ளாட்டு கடாய்கள்லாம் பலி போவாங்க. தேவாலயத்துக்கு மேலே இருக்கும், அங்கே படிகளில் மக்கள் ஏறி போவாங்க, குடும்பமாய் போவார்கள், பாடிக்கொண்டு போவார்கள், பலி செலுத்துவார்கள். தூரம் இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள், ஓ பலி நடக்கிறது, ஆடு மாடு கத்துக்கிற சத்தம் கேட்கும், ரத்தம் ஆறாக ஓடும், ஆசாரிகள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், புகை மேலே இருந்து எழும்பும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை. இப்படி யூத மார்க்கம் இருக்கிறது. இதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த எபிரேய விசுவாசிகள். அவர்கள் இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். வந்த பிறகு நமக்கு என்ன இருக்கிறது? இப்பயாவது சபை கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க. முதல் நூற்றாண்டில் எல்லாம் வீட்டில் தான் கூட்டினார்கள். ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? இந்த மாதிரி சில எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தவிர நம் தொட்டு இந்த ஒன்று தான் அப்பமும் திராட்சரசம். இது மட்டும்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டு போறது. தொட்டு பார்க்கக்கூடிய பலி செலுத்தக்கூடிய பண்டிகைகள் வேற எதுவும் இல்லை. இதுதான் பண்டிகை. நமக்கு கர்த்தரை நினைவு கூறக்கூடிய பண்டிகை பஸ்காவாகி நமக்கு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படி என்று பவுல் 1 கொரிந்தியர் 5 எழுதுகிறார். இதுதான் நமக்கு பண்டிகை. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோமா? இல்லை. பரலோகத்தை பார்த்தோமா? இல்லை. பரலோகத்தில் இருக்கிற அந்த வாசஸ்தலத்தை பார்த்தோமா? இல்லை. தேவதூதர்களை பார்த்தோமா? இல்லை. எல்லாமே விசுவாசம். ஆனா யூதர்களை பொறுத்தவரை எல்லாம் தொட்டார்கள். அவர்களுக்கு தேவாலயம் இருந்தது, பலிபீடங்கள் இருந்தது, பலிகள் செலுத்தினார்கள், பிரதான ஆசாரியன் இருந்தான், ஆசாரியர்கள் இருந்தார்கள், பண்டிகைகள் இருந்தது, பலிகள் தினந்தோறும் செலுத்தப்பட்டது. காலையில பலி, மாலையில பலி, ஓய்வு நாள்ல பலி, மாதந்தோறும் பலி, பண்டிகையில பலி, இப்படி ஏக்கச்சக்க பலிகள். இப்ப ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு யூத மார்க்கம் அது. இதை விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார்கள். வந்தா ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னெல்லாம் ஆடுது பாருங்க. அதான் சொல்றாரு 32ஆம் வசனத்துல, இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த மக்கள் அவர்கள் கிறிஸ்தவத்திலே அடைந்த காரியம் என்ன? முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள். அதான் முந்தின நாட்கள்லாம் ரட்சிக்கப்படாத காலத்தை குறித்து பேசவில்லை. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த
அந்த நாட்களில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. இப்ப இன்றைக்கு யாராவது சாட்சி சொன்னா, நான் ஆண்டவருக்கு முன்னால் வர்றதுக்கு முன்னால் ரொம்ப ஏழையா இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வந்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், வீடு கொடுத்தார், கார் கொடுத்தார், பங்களா கொடுத்தார், இதை கொடுத்தாரு. ஆனா இந்த மக்களை சாட்சி சொன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தோம், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டோம், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளானோம். நாங்கள் ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்கையில் அவர்களுக்காய் பரிதவித்தோம், எங்கள் ஆசிகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தோம். இப்படித்தான் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதான் உண்மை. கிறிஸ்தவ இன்னைக்கு ரொம்ப செழிப்பாகி ஆண்டவரை விட்டே விலைக்கு போயிடுச்சு. என்றைக்கு திருச்சபை பாடுகளின் வழியாய் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனதோ அப்பொழுதுதான் சபை உயிர் மீட்சியுள்ள சபையாக, எழுப்புதல் உள்ள சபையாக இருந்தது. நீ கிறிஸ்தவன்லாம் வேறு விதமாக திரும்பிடுச்சு. ஆண்டவர்கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கேன், எனக்கு என்னதான் கிடைக்கும்? என்ன யாரு இவங்கெல்லாம் என்னெல்லாம் இழந்திருக்காங்க பாருங்க. என்ன பெற்றார்கள், என்ன இழந்தார்கள்? வேதத்தில் 7 சபைகள் ஆண்டவர் நிருபம் எழுத சொன்னார், கடிதம் எழுத சொன்னார். அதுல இந்த சிமிர்னா சபை இருக்கு பாருங்க. சிமிர்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா மர், வெள்ளை போலன்னு அர்த்தம். அதை நசுக்குவீர்களானால் நறுமணம் வீசு. அந்த சபை உபத்திரவங்களாலே நசுக்கப்பட்டது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படு, சாத்தான் உங்களை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், நீ மரணம் வரையும் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிருபைக்கு தருவேன். இன்றைக்கு வரைக்கும் அங்கே பட்டணம் இருக்கு, இஸ்மேல். ஆனா மற்ற பட்டணம்லாம் போயிடுச்சு. என்ன அர்த்தம்? இப்படி உபத்திரவத்தால் நசுக்கப்பட்டு நறுமணம் வீசுகிற சபைதான் நிலைத்திருக்கிறது. இந்த மக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக வர்றதுக்கு நம்ம என்னங்க இழந்தோம் சொல்லுங்க? எதா இழந்தோமா? நம்ம என்ன நிறைய பேர் பின்னெடுத்து வந்தோம். என்ன இருக்கு? ஒண்ணுமே இழக்கல. பாருங்க இந்த மக்கள் எது அதை நினைச்சு பாருங்கிறார். ஏனென்றால் இவர்கள் இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து இவ்வளவு பாடுகளை பட்ட பிறகு திரும்பி போகலான்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் திரும்பி போகலான்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஒரு பலிபீடம் இருக்கா, ஒரு ஆசாரியன் இருக்கிறாரா, ஏதாவது பலி செலுத்த வேண்டுமா, பிரதான ஆசாரியன் இருக்காரா, தேவாலயம் இருக்கிறதா, பண்டிகைகள் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே பிரதர். இப்ப பாருங்க யூத மார்க்கத்துல என்னெல்லாம் இருக்கு. ஏன் நம்ம பின்வாங்க கூடாது? நிறைய பேர் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல நிறுத்துறாரு. ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. இன்னைக்கு கூட பாருங்க, விசுவாசிகளுக்கு விசுவாசித்து ஆண்டவருக்காய் வாழணும்னா அவங்க பார்க்குற காரியத்தை தான் பார்க்குறாங்க. ஓ, உலகத்துல எவ்வளவு கவர்ச்சி இருக்கு. பிசாசி எப்பயுமே அப்படிதான் காட்டுவான். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பாரு, இந்த பழம் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள், யூ ஷால் ஷியோர்லி டை. நிச்சயமா சாவீங்கன்னு தமிழ்ல எழுதியிருக்கலாம். தம்பி இதான் கடைசியா இருக்கணும். ஹலோ, இதுக்கு மேல நடக்கிறது உனக்கு உரிமை கிடையாது. சாகவே சாவீர்கள், யூ ஷால் ஷியோர்லி டை. அதோட பார்க்கவே கூடாது. அதை பிசாசு வந்தா பாரு, அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், நன்மை தீமை அறியத்தக்கவர்களாம். இப்படி பிசாசு நிறைய ப்ராமிஸ் பண்ணுவான். உடனே அதை பார்த்தாங்க. ஓஹோ, அழகா இருக்கு இந்த பழம், பறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் பிசாசு காண்பிப்பான். சரியா? ஆண்டவர் சொல்றது என்னைக்குமே கசப்பா தான் தெரியும். என்ன போய் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாரு. பிசாசு நீங்கள் சாவதில்லைன்னு சொல்லி இருக்கிறான். நீங்க இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறுவீங்கன்னு சொல்லி இருக்கிறான். ஆண்டவர் நீங்க செத்து போயிருவீங்கன்னு சொல்லி இருக்காரு. இப்ப யார் சொல்றது நல்லா இருக்கு? நல்லது சொன்னா இன்னைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பிசாசு சொல்லுகிற பொய் தான் இன்னைக்கு இனிமையா இருக்கும் மக்களுக்கு.
ஏன் ஆதாமி ஏவாளும் அன்னைக்கு அப்பாலே போய் சாத்தானே தேவன் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற உலகமே வேற. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு உலகம் இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் அன்றைக்கு அந்த மக்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டதனாலே தேவனை விட்டு. இதை போல இந்த மக்களும் பார்க்கிற காரியத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். எவ்ரிதிங் இஸ் அட்ராக்டிவ். பிரியமானவர்களே, நம்ம கண்கள் காண்கிறது இல்லை, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். What we see is temporary, what we don't see is permanent. ஆனால் பிசாசனுடைய வேலை உலகத்தின் சகல ராஜ்யத்தை காட்டுவான். இதனுடைய மகிமை இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விழுந்து பணிந்து கொண்டான், இவையெல்லாம் தர்றேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே சாத்தார். தேவனாகி கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார். ஆதாம் ஏவாளுக்கு காண்பித்த அதே பிசாசு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் காண்பித்தான். ஆண்டவர் விழுந்து போனாதான். ஆதாம் ஏவாளும் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இதே போலதான் இந்த எபிரேய விசுவாசிகள் இழுக்கப்பட்டாங்க. ஐயோ கவர்ச்சியா இருக்கு. கவர்ச்சியா தான் பிசாசு வைப்பான். இன்னைக்கு சினிமால பொம்பளைங்களை கவர்ச்சியா தான் வைக்கிறான். அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறே வரும், அவளோடு கூட தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்யறதுக்கு தானே இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், அவனுடைய வலது கண் இடம் உண்டாங்கன்னா பிடிங்கி எரிஞ்சிடுன்ட்டார். நீ 2 கண்ணுடைய நீ நரகத்துக்கு போற, ஒற்றை கண்ணோட பரலோகத்துக்கு வாங்கினார். உன்னுடைய வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் வெட்டி எரிஞ்சு போட்டுரு. நீ 2 கையுடைய நரகத்துக்கே போற, ஒற்றை கை இருந்தாலும் தப்பி பழைச்சான் பரலோகம் சேர்ந்துட்டான். பிரியமானவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது இந்த மக்களையும் இழுத்துருச்சு. நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க பின்வாங்கி. நம்ம இருதயம் ரொம்ப கவனம், மனசு சரீரம் அங்கே இருக்கலாம். பிரியமானவர்களை நம்முடைய இருதயத்தை தான் நினைச்சு பாருங்க. இருதயத்தை நினைச்சு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி இருந்தோம்? அன்றைக்கு இருந்த வைராக்கியம் எங்கே போனது? அங்கே இருந்த அன்றைக்கு இருந்த ஜபம், அன்றைக்கு இருந்த வேத வாசிப்பு, அன்றைக்கு இருந்த ஊழியம், அன்றைக்கு இருந்த ஆராதனை, தேவன் மேல் வைத்திருந்த அன்பு நாளுக்கு நாள் அப்படியே போய் கழுதை தேர்ந்து கட்டெரும்பானது. சரீரம் இங்கேதான் இருக்கு, அறிவு வளர்ந்துருக்கு, அது ஒரு பிரயோஜனத்துக்கு உதவாது. வெறும் அறிவு மட்டும் வளர்ந்துன்னா ஆபத்து. அறிவு இருமாப்பை உண்டாகும். முதல்ல இருதயம் தான் முக்கியம். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 15:14. இப்ப நீங்க நற்குணம் அப்படின்னு படிச்சீங்கன்னா அதில் இதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லுகிறேன், சரியா? ரோமர் 15:14. சீக்கிரம் எடுங்க, டைம் இல்லை. என் சகோதரரே, நிறைந்தவர்களும் அறிவு 2வது 3வதா புத்தி சொல்ல வல்லவர். இன்னைக்கு முதத்தை விட்டுட்டீங்கன்னா 2வது 3வது இருந்து ஆபத்து. இப்போ முதப்படி ஏறலைன்னா 2வது படியில் துள்ளி குதிக்கணும்னுச்சுன்னா விழுந்துடும். முதப்படி ஏறணும். அதான் நற்குணம், இருதயம். Straight uprightness of heart and life is called goodness. இருதயம் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் செயல்பாடுகள் முக்கியம். ஷோவி இது மனுஷனுக்கு பிரியமா இருக்கலாம், ஆண்டவருக்கு பாருங்க. அன்னைக்கு சாமுவேல் கொண்டு வந்து மகன்கள் வர்றானுங்க, எல்லாம் ரொம்ப வாட்ட சாட்டமா. சாமுவேல் நினைச்சாரு இவன் தான் கர்த்தர் சொன்ன ரிஜெக்டட், நான் அவனை புறக்கணிச்சேன். விட்டாருன்னா கர்த்தர் போய் வேலை அபிஷேகம் பண்ணியிருப்பார். 7 பேரை ரிஜெக்ட் பண்ணுவாரா கர்த்தர்? ஒருத்தன் எங்கேயோ கிடக்குறான், ஆடு மேய்ச்சிட்டு அனாந்தரத்துல பிடிச்சிட்டு வா, அவன் தான். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். பிரியமானவர்களே, இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த மக்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போயிடுச்சு. எப்படி நம்முடைய இருதயம் விலகுன்னு சொல்றேங்க. இதே எபிரேயர் 3:13 பாருங்க. 3:13, 12:13 2 காரியங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு விலக்கும். 3:12, 3:13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அபிசுவாசம் அல்ல பொல்லாத இருதயம்
உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடி. விசுவாசிகள் தான் நம்ம, ஆனா இவர்கள் விசுவாசிகள் தான். அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத விசுவாசம் இல்லாத விசுவாசிகள் ஊழியர்கள் நம்முடைய சபைகள்ல இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் அப்பீல். விசுவாசம் இல்லையா கேட்டா ஊழியக்காரங்க சண்டைக்கு வராங்க என்கிட்ட. ஐயா விசுவாசிங்க முதல் தேவனை, மனுஷங்கிட்ட பிச்சை கை நீட்டாதீங்க. அழைத்தவர் தேவனாய் இருப்பார், ஆனால் முதல்ல அவற்றை போங்க விசுவாசிங்க. நாமே ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டா அவிசுவாசி போய் ஆண்டவரை நம்புன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. நீ விசுவாசத்தை யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல, ஏன்னா அதுவே அவங்ககிட்ட இல்ல. அவிசுவாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா எங்கேயாவது பைபிள் காலேஜில்? தேவனை விசுவாசித்து தேவனை சார்ந்து வாழுன்னு படிச்சுட்டு வரவங்க தான் முதல் அப்பீலே போடுறான், பேங்க் அக்கௌண்ட் போடுறான். அடா பாவி, என்னடா படிச்சுட்டு வந்திருக்க, விசுவாசம் தெரியலையா? ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழணும்னு யார் சொல்லி கொடுக்குறா? ஆண்டவரை விட்டு இருதயத்தை விட்டு பிரிச்சிடும். அடுத்த வசனம் என்ன பிரிக்கும் பாருங்க, 3:13. கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்க. பாவத்தின் வஞ்சனையினால, deceitfulness of sin. 1 அவிசுவாசம், 2 பாவத்தின் வஞ்சனை. பாவம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். sin is attractive. ஆனா அதுல தானே நமக்கு பார்க்க நல்லா இருக்கு இல்ல? ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இங்க யூடியூப்ல ஒரு சினிமா பார்த்தா எது இன்னைக்கு நல்லா இருக்கு சொல்லுங்க? விசுவாச கண்கள்னால ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனக்காரதை பார்க்கறது கவர்ச்சியா இருக்கா? இதில் உட்காந்து இல்லை இவ்வளோ பெரிய டிவியில் உட்காந்து அப்படி ஆபாசமா ஆடுற நடனத்தை பார்த்தா இது எது கவர்ச்சியா இருக்கு? திஸ் இஸ் ஃப்ரம் டெவில். என்னைக்குமே தெரிஞ்சு கண்ணால் இழுக்கப்பட்டவன் எவன் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. லோத்தனுடைய மனைவியை சொன்னார், திரும்பி பார்க்காம போ. அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க, அப்படியே நெல்லு. கண்ணை பார்த்தானே இறங்கி போனேன். சிம்சோன், இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் தான். அவ தான் கண்ணை பிடுங்க வச்சுட்டான். சிம்சோனை பிடுங்கினவுடனே கண்ணை தான் பிடுங்கினாங்க முதல்ல. கண்ணுனால தானே நீ அழிஞ்சு போன. பிடுங்க அவன் கண்ணை, குருடனாய் செத்து போனான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆதாம் ஏவாளை கண்ணில் தான் கெட்டு போனாங்க. பிரியமானவர்களை, கண்களின் இச்சை அது மாம்சத்தின் இச்சையை தூண்டும், ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வரும். 3 தான் உலகம். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவனை நேசிக்க முடியாது. உலகத்தில் அன்பு கூர்ந்த அதே வேளையில் நான் என் ஆண்டவரை நேசிக்க முடியாது. ஏதோ ஒண்ணுதான். தேவரே விசுவாசிக்க அப்படி போயிட்டான். அப்பதான் சொல்ற, நினைச்சு பாருங்க முந்தின நாட்களை. என்ன நினைச்சு பார்க்கணுமா? நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. யூத மார்க்கத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே அதிகமாய் உபத்திரப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, நிந்தைகள், அவமானம், ஓரல் சஃபரிங். அவங்களுக்கு வார்த்தைகளிலால் காயப்படுத்தப்பட்டார்கள். அதுதான் நிந்தை. அடுத்து உபத்திரவம், சரீர வாதைகள். நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டீர்கள். பப்ளிக் ஹியூமிலியேஷன், எல்லாருக்கும் முன்னால அவமானப்படுத்தினார்கள். இதாங்க கிறிஸ்தவம். நீ கிறிஸ்தவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அப்படியே பேர் புகழ் அப்படியே மேல வர்றது இல்லைங்க. இதுதான் திஸ் இஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனை அப்படியே தூக்கி மேல வச்சாங்களா? அவரை முகத்தில் காரை துப்பினார்கள், தலையில முள்முடி வைத்து அடித்தார்கள், கோலினால் அடித்தார்கள், சவுக்கால் அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் நீ கிறிஸ்தவன் வேற லைன்ல போயிட்டு இருக்கு. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. பவுல் இதை தான் அனுபவிச்சார், பேதுரு இதைத்தான் அனுபவித்தார், யோவான் இதைத்தான் அனுபவித்தார். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி கிடையாது, வேர்ல்ட்லி கிறிஸ்டியானிட்டி.
எல்லா ஷோ. பிரியமானவர்களே, அதெல்லாம் பிசாசு ஷோ தான் காட்டுவான், ஆண்டவரை தான் காட்டுவார். மகனே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க ஓவர் கம் பண்ணணுங்கிறாரு. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு உண்டாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கு. அதான் உண்மையான பக்தி. உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து நம்ம ஆராதனை, அந்த ஆராதனையவே இருக்காது. உலகத்தால் கரைபடாதபடி, உலகம் கரைப்படுத்தும், உலகத்தை ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்தால் மாதிரியே. இங்க மக்கள் அப்படிதான் இழுக்கப்பட்டு போனாங்க. நீங்க எப்படி இருந்தீங்க அதை நினைச்சு பாருங்கிறார். அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தீர்கள். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆசிகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். திஸ் வாஸ் யுவர் பாஸ்ட் லைஃப். இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே இவர்களுடைய வாழ்க்கை. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. விட்டாங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இப்படி போய் ஏன் கஷ்டப்படணும்? போயிடலாம், நம்ம பழகணும். யூதமா இருக்குமா, ஆண்டவர் கொடுத்ததானே அப்படின்னு போக ஆரம்பிச்சாங்க. நிறுத்தினார். நெல்லு, நீ யோசிச்சு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துல யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எபேசு சபைக்காக தான் சொல்றார், நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரமாய் வந்து உன் விளக்கு தண்டை எடுக்கிறோம். அப்படிப்பட்ட சர்ச் எனக்கு வேண்டான்ட்டார். தட் இஸ் நாட் த சர்ச் ஐ வாண்ட். இந்த யோவான் பேதுருக்கு அதான் சொன்னார், சீமோனே சீமோன், இவைகள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? 3 முறை ஒரே கேள்வி. வேற கேள்வி கேட்கக்கூடாதா? பேதுரு, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு தியாலஜி தெரியுமா? உனக்கு பைபிள் தெரியுமா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஃபுல்லா படிச்சிருக்கியா? இப்படி கேட்டிருந்தா அடுத்து பேதுரு பிரசங்கம் பண்ணோம்ல, அடுத்து சபையை ஸ்தாபிக்க வேண்டுமே. ஒன்னும் கேட்கல, ஒன்னே ஒண்ணுதான் கேட்டான், நீ என்னில் அன்பாக இருக்கிறாய். எல்லாவற்றை விட, எல்லாரை விட என்னில் அன்பா இரு. இதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரே தகுதி. அது இல்லைன்னா எபேசு சபையை போல நம்ம விழுந்து போன நிலையில் இருக்கிறோம். நானே இந்த காலத்துல ரொம்ப என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, என் இருதயம் எனக்கு அறிவு வளர்ந்து பெருசில் தூக்கி போட்டுருவேன், எல்லாத்தையும் வேண்டாம். எனக்கு வெறும் அறிவு மட்டும் வளர்ந்துன்னா ஆபத்து, என்னை பெருமையாக்கிறோம். வேண்டாம் எனக்கு எதுவுமே. எனக்கு உண்மையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. போராடிட்டு இருக்கேன் டே அண்ட் நைட். உங்களுக்கு தெரியாது. அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட நான் போராடுறேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னால ஜெபம் பண்ற போராடுறேன். என் இருதயத்தை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, உங்க மேல வச்ச இருதயம் இப்ப எங்கேயோ போயிடுச்சு ஆண்டவரே. நான் ஆராதிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பல இடங்களுக்கு போகிறேன், ஆனா அதில் எனக்கு திருப்தி இல்லை. என் ஆண்டவருக்காக இருக்கிற அதுதாங்க வேணும். பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, that I may win Christ. எல்லாரையும் குப்பையாக எடுக்கிறேன், நஷ்டம். I count them as dung, சாணி. எனக்கு எதெல்லாம் பெருமையா இருக்க தூக்கி போடு. எனக்கு வேண்டியது கிறிஸ்து. நான் அவரை ஆதாயப்படுத்தணும். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் எனக்கு வேணுமா? அவளுக்கு என்ன ஆசை? அவரை எப்படி அவமானப்படுத்தினாங்க, அவரை எப்படி காயப்படுத்தினார்கள், அவரை எவ்வளவு நிந்தித்தார், காயத்தோடு அவர் மரித்ததை போல அந்த மரணம் எனக்கு வேணுங்கிறார். இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு என்ன மரணம் தெரியுமா ஆசை? என் பாடியை வச்சுட்டு சுத்தி உலகமே வந்து என்னை புகழ்ந்துருக்கணும். பாடிக்கு என்னங்க தெரிய போகுது? டெட் பாடிக்கு எதுனா தெரியுமா? அங்க ஆண்டவர்கிட்ட போனா வண்டவாளம் தெரியும். பூமியில எல்லாம் புகழ்ந்துருது. பொய் வேற, எக்கச்சக்க பொய்கள்.
ஆண்டவர் வந்தால் தாங்க தெரியும், அங்க போனாலும் தெரியும். பாருங்க, சேவான பூமியில கல்லெறிகிறார்கள். பரலோகத்தில் ஆண்டவர் வரவேற்க எழுந்து நிற்கிறார். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. பாய்ந்தவன் மேல் பல்லை கிடைத்த அவனை பாய்ந்து கல்லெறிகிறாங்க. அவன் முழங்கல் படிக்கிட்டு ஆண்டவரை இந்த பாவத்தை அவங்க மேல வச்சுனாங்க. டக்குன்னு போறான், பார்த்துட்டு ஆண்டவரை. பரலோகம் எப்படி வரவேற்றுக்கோ யோசிச்சு பாருங்க. ஒருவேளை எல்லா தேவதூதர்கள் கூடி வெல்டன் வெல்டன் ஆண்டவரே எழுந்து நின்றார்னா அப்ப எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கை தான் நமக்கு வேணும். சொகுசான வாழ்க்கை அல்ல, பகட்டாய் தோன்றுகிற வாழ்க்கை அல்ல. ஒரு ஊழியக்காரருக்கு அப்படி வர ஆரம்பிச்சான். அவர் ஜெபம் பண்ணியிருக்கார், ஆண்டவரே இந்த வரங்கள் எல்லாம் வேண்டாங்க. யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? ஆண்டவரே எனக்கு ஆத்மாக்களை தாரும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் சொன்ன மாதிரி அவருக்கு பகட்டா இருக்கிற நிறைய வரங்களை எடுத்துட்டார். அவருக்கு திக்குவாய் மந்த நாவல் பேசினா கவர்ச்சிகரமா இருக்காரு. ஆனால் 10,000 சபைகளை நிறுவினார். எத்தனை சபைங்க? 10 சபை இல்லை, உலகமெங்கும் 10,000, 10,000. அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு எந்த கிரீட் அவர்கள் யோசிச்சு பாருங்க. பூமியிலே அவர்கள் அற்புதமாய் நினைக்கப்பட்டார்கள். ஆனால் பரலோகம் அப்படிப்பட்ட மக்களை கனம் பண்ணுகிறது. நம்ம எதுக்கு இந்த அற்பமா இருக்கிற பூமிக்குரிய மேன்மைக்காக பாருங்க. இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான நகரம். இது நிலையான நகரம் கிடையாது. சென்னையில ஐயோ எவ்வளவு நாள் இருக்க போறோம், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இருப்பேன், அப்புறம் பாய் காலி பண்ணிட்டு போ, ஃபாரெவர் போயிட வேண்டியதான். அது சென்னையில இருந்தானே, ஆஸ்திரேலியால இருந்தானே, அமெரிக்கால இருந்தானே, ஆப்பிரிக்கால இருந்தானே, எங்க இருந்தாங்க? பரலோகத்தில் பார்வை, விசுவாசிகள் பார்வை என்றைக்கு பரலோகத்தின் பக்கம் திரும்புகிறதோ அன்றைக்குத்தான் நாம் ஆவிக்குரிய மக்கள். இல்லைன்னா வேர்ல்ட்லி பீப்பிள், ஃப்ளஷ்லி பீப்பிள், மாம்சத்துக்குரிய மக்கள். பரலோகத்தில் மோசேக்கு அப்படித்தாங்க அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25. யாரு? அம்ராமு யாக்கோபேத்தும் விசுவாச தகப்பனார், விசுவாச தாய். ராஜான் கட்டளை பயப்படல அவங்க. ஏன்? பரலோக தேவனுக்கு பயந்தார்கள். என்ன செஞ்சாங்க? 24. வெறுத்து he rejected the prestigious post. தான் மோசே, அடுத்த நீதான் பார்வோன். இந்த மாதிரி யாருக்குங்க கிடைக்கும்? பார்வோன்னா அன்னைக்கு உலகத்தின் மகாபெரிய சாம்ராஜ்யம், அது சக்கரவர்த்தி. எல்லா இன்பங்களும் கிடைக்கும், எல்லா உணவுகளையும் தவிர்க்க முடியாத எல்லாம் என்றார். அதை வெறுத்தான் விசுவாசத்தினாலே. இது யார் கற்றுக் கொடுத்தா? சின்னதுல தாய். பால் ஊட்டும் போது விசுவாசத்தை சேர்த்து ஊட்டிட்டாங்க. மகனே, நம்ம இந்த ஊர் ஜனங்கள் இல்லை, நாம் எகிப்தியர்கள் இல்லை, எகிப்து நம்முடைய தேசம் இல்லை, நாம் அந்நியர்கள், பரதேசிகள். அப்ப நம்ம ஊரு எங்கேயோ இருக்கு பா, கானான் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். அப்ப நம்ம இது இல்லையா? இது இல்லை. அதனாலதான் பெருசா வளர்ந்த உடனே அடுத்து பாருங்க கிடையாதுன்றான், ரிஜெக்டட். இல்லைங்க, வேண்டான்ட்டான். யார் வேண்டான்னு சொல்லுவா? நீ வேண்டான்னு என்னைக்கா சொல்லியிருக்கமா? சொல்லுங்க. வேண்டான்னு என்னைக்கு நம்ம சொல்றோமா? அன்னைக்கு தான் நம்ம விசுவாசம். அதான் விசுவாசத்தினாலே வெறுத்து, ரிஜெக்டட், he said no. அடுத்து என்ன சொன்னா பாருங்க, எல்லாம் நோ தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் he rejected pleasure, he rejected prestige, he rejected pleasure. உலகம் பிளஷர், அநித்தியமான பாவ சந்தோஷங்களால் நிறைந்திருக்கிறது. வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவி தெரிந்தவன்.
யாராவது செய்வாங்களா? முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம். ஏன் மோசே உனக்கு என்னையா ஆச்சு? அடுத்து நீ பார்வோன், உலக எல்லா அதிகாரமும் கையில, எல்லா இன்பங்களும் கையில, எல்லாரும் நீ ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் நடக்கும். இதை போய் விட்டுட்டியே. அடுத்து உனக்கு இன்பம், அனித்தியமான பாவ சந்தோஷம், ரிஜெக்டட். அடுத்து மூணாவது ரிஜெக்டட் பாருங்க, 26. நோக்கமா இருந்து rejected plenty, rejected plenty, rejected prestige, rejected pleasure, rejected plenty. பொக்கிஷம் கிடைக்குது, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினோம். அதனால தாங்க மறுரூப மலையில் அவன் எளியவன் வந்தாங்க ஆண்டவரோட பேசுறதுக்கு. தாய் என்ன ஊட்டி வளர்த்தாங்க பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? யோகவே பேர் அதிகமாக வராது அந்த அம்மா பேர், ஆனால் பிள்ளைகளை இப்படி வளர்த்தாங்க. பிள்ளை ஒரு பையனை இல்லை, இன்னொரு பையன் பிரதான ஆசாரியர், இன்னொரு பையன் பெரிய தலைவர், ஆண்டவர் முகமுகமாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவங்க அக்காவும் அண்ணனும் வந்தபோது திட்டின போது கர்த்தர் தலையிட்டார். மோசேக்கு அவ்வளவு ஆண்டவர் வைராக்கியம் கொண்டார். என்ன இவ்வளவு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க? கிறிஸ்துவுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்? சொந்தக்காரங்களை விட்டுருக்கோமா? நண்பர்களை விட்டுருக்கோமா? உலகத்தை விட்டுருக்கோமா? ஐயோ அவங்க போனா கோச்சிக்கவங்க பிரதர், கோச்சிக்கிட்டே கோச்சிட்டு போறாங்க. ராஜாவின் கோபத்துக்கே பயப்படல, நம்ம ஏன் சொந்தக்காரங்க கோபத்துக்கு பயப்படுறோம்? நிறைய பேர் சொந்தக்காரங்கன்னா பயம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல? சொந்தக்காரங்க பிரதர் கோச்சிக்குவாங்க பிரதர், கோச்சிக்கிட்ட கோச்சிட்டு போன. ராஜாவின் கோபத்துக்கே பயப்படல அம்ராமும் யோகபேத்தும், கோச்சிக்கிட்டு போறாங்க. கவலைப்படாதீங்க, நண்பர்கள் விட்டா பரவாயில்லை. இப்படி விட்டாதான் கிறிஸ்தவ முடிக்க முடியும். நான் விடவே மாட்டேன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படித்தான் இந்த மக்கள் பின்வாங்கி போயிடாங்க. இதை நினைச்சு பாருங்கிறார். நீங்க எங்க இருந்தீங்க? இதெல்லாம் அனுபவிச்சீங்களே, இப்படி விட்டுட்டு போயிடுறீங்களே அப்படிங்கிறார். ஆகையால் மிகுந்த பலன் உங்களை காத்திருக்கு. முன்னால இருக்கிறதுக்கெல்லாம் பலன். நமக்கு என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? பரலோகத்துல இன்னைக்கு ஏதாவது இழத்தா தானே பரலோகத்துல பலன். பூமியில எல்லாத்தையும் அடையாதானே நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அடைஞ்சிட்டு இப்ப ஊழியர் சொல்லிட்டே இருந்தாரு. ஆண்டவராக தான் சொல்றார், பூமியில உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், பூச்சியும் கெடுக்கும், துருவவைகளை கெடுக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவாங்க. பரலோகத்துல உங்கள் பொக்கிஷம் சேர்த்து வச்சோம்னா பூச்சியின் துருவம் அவைகளை கெடுப்பதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கதான் இருதயம். ஏன் உலகத்தோட நம்ம இருதயம் இருக்குன்னா நம்ம பொக்கிஷம் இங்க இருக்கு. இருதயம் பரலோகத்துக்கு மேலேயே போக மாட்டேங்குது பிரதர். ஏன்னா அங்க பொக்கிஷம் ஒண்ணுமே இல்லை. கண்ணை மூடணும்னா அந்த பொக்கிஷம் தான் நமக்கு. இதெல்லாம் கிடையாது. யார் எடுத்துக்குவாங்க தெரியாது. என் வீடு யாருக்கோ போயிடும், என் வாகனம் யாருக்கோ போயிடும், என் பர்ஸ் யாருக்கோ போயிடும், என் வாட்ச் யாருக்கோ போயிடும், என் ட்ரெஸ் யாருக்கோ போயிடும். இதுக்கு ஏன் இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கோம்? அதுதான் யாரும் எடுக்க முடியாது, எனக்கு உரியது யாரும் எடுக்க முடியாது. அதை ஏன் இழந்துட்டு இருக்கோன்னு தெரியல. மதியீனமான விசுவாச குடும்பங்கள் தான். பிசாசு நம்மளை எவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்கான் பாருங்க. பூமிக்குரியதை காமிச்சு இதுதான் பெருசு, இதுதான் பெருசு, இதுதான் பெருசு. இது பெருசு இல்லை. மோசே இதை பெருசா நினைக்கல. பரலோகத்திற்கு இந்த மக்களும் அதான் செஞ்சாங்க. பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீங்க. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போறியா போ. ஏன் எங்களுக்கு இங்க ஏழை எவ்வளவு இழக்கிறோமோ அங்க அக்கௌண்ட் ஏறிட்டே இருக்கும். பரலோக அக்கௌண்ட் எப்படி இருக்கு? காலியா இருக்கா? தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் பலனை இழந்து போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நிறைய விசுவாசிகள் அழப்போறாங்க. ஐயோ இவ்வளோ கிடப்பாருன்னு தெரிஞ்சா பூமியில எல்லாத்தையும் நான் இழந்திருப்பேன். அதுதான் இன்னைக்கு சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவாக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலன் அங்கதான் இருக்கு. வராருங்க ஆண்டவர். அதான் நிரந்தரமானது, அதான் நிச்சயமானது. பரலோகம் தான் நிரந்தரமானது, பூமி நிரந்தரம் இல்லை.
உயிரோடு நீ கொஞ்சம் மூச்சு அடிக்க வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சான் அந்த பெல்ஷாத்சார் ராஜா. ஆஹா, இந்த பூமியில நம்ம சாம்ராஜ்யத்தை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அந்த பாபிலோன் கோட்டைகள் பல ரதங்கள் ஓடக்கூடிய அளவிற்கு பருமனானவைகள். அன்றைக்கு உலகத்துல மேன்மையான சாம்ராஜ்யம் அது, வல்லரசு, பெரிய சக்கரவர்த்தி. எங்களை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாது நினைச்ச மேனே மேனே தெக்கேல் உபார்சின், நீ தராசில நிற்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய ராஜ்யம் முடிவு உண்டாக பிரிக்கப்பட்டு வேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு கொடுக்கப்படும். தராசுல ஆண்டவர் நிறுத்தினார்னு நான் எங்க நிற்பேன்? மனுஷனுடைய தராசு பற்றி கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்றேங்க. மனுஷனுடைய ஒப்பீனியன் பெருசு இல்லை. ஏன்னா ஆண்டவர் பெர்ஃபெக்ட். அவரை போல யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் காட். இன்னைக்கு அவரை தாக்கி எவ்வளவு பேசுறான், எவ்வளவு புஸ்தகங்கள் எழுதுறாங்களா? அவரையே இப்படி பண்றாங்கன்னா உங்களை என்னைக்கு நிச்சயம் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. அதனால மனுஷங்களுடைய ஒப்பீனியன் முக்கியம் இல்லை. நம்ம அதுக்கு தானே ரொம்ப துடிக்கிறோம். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, யாரு என்ன பேசினா நமக்கு என்ன? ஆண்டவர் அப்படி கவலைப்பட்டு இருந்தாரு இந்த பூமியை என்னைக்கு அழிச்சிருப்பாரு. ஏன் என்ன பார்த்தா இப்படி பேசுறீங்க, என்ன பத்தியே தப்பா புஸ்தகம் எழுதுறீங்க? இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க ஆண்டவரை வச்சு. உலகம் பெரும்பாலான உலகம். ஆண்டவர் இந்தியாவுக்கு வந்தார், புஸ்தகம்லாம் வெளியிடுறான். ஆண்டவருக்கு அவங்க கை காலை உடைச்சு போட எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் அதில் கவலைப்படல. ஒரு நாள் நான் வச்சுக்கிறவங்கள நியாய தீர்ப்பில் கவலைப்படல ஆண்டவர். நம்ம ஏங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கணும்? எதுக்கு கவலைப்படணும் தெரியுமா? தேவன் என்னை கொடுத்து என்ன நினைக்கிறார். பரலோகத்திற்கு போனாலும் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கும், பரலோகத்திற்கு போனாலும் எனக்கு நித்தியமான பலன் என்ன சேர்த்து வச்சிருக்கேன், அங்கேதான் நித்திய காலம் வாழ போகிறேன். இந்த பூமியில மிஞ்சி போன 100 வயசு, அதுவே நிறைய பேர் வாழ்றது இல்லை. இதுக்கு எதுக்கு ஏன் இப்படிப்பட்ட போராட்டம்? அங்க அக்கௌண்ட் எங்க இருக்கு? மிகுந்த பலன். மோசே அதுக்கு ஆசைப்பட்டான், அதனாலதான் ரிஜெக்டட். ஆண்டவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாரு. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு அல்றது தெரியாது. அவன் கானானுக்கு போல, பரவாயில்ல. ஆனால் மறுரூப மலையில ஆண்டவரோடு வரக்கூடிய பாக்கியத்தை பெற்றானே. கர்த்தரை முகமுகமாய் பார்த்த தீர்க்கதரிசி அவனை போல பிற்காலத்திலே ஒருவனும் எழும்பினதில் என்ன ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் அவனுடைய ரிஜெக்ஷன்னாலதான். ரிஜெக்டட் 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 ரிஜெக்டட். வேணான்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. மோசே வேணாம் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல அவனுக்கு வேணும், நீ தான் எனக்கு இப்படிப்பட்ட ஆள் தான் வேணாம் கூட்டிட்டு போயிட்டான். வேணான்னு சொல்றதான் கர்த்தருக்கு வேணும். நம்ம இது வேணும் அப்படின்னா கர்த்தர் விட்டுருவாரு. போ, வேணுமா பிடிச்சிக்க, வேணும்னு கேட்டிருக்கல, போ, இதானே ஆசைப்பட்ட, போ. பெரியவான் இந்த மக்களை சொல்றாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியமா நெல்லுங்க. போராட்டம் வருதா, நிந்தை வருதா, அவமானம் வருதா, இழப்புகள் வருதா, பரவாயில்ல. இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படியா சொல்லி கொடுக்குறாங்க? ஐயோ, ஆண்டவரிடம் வாருங்கள், உங்கள் கண்ணீரை போக்குகிறார், கவலையை போக்குறார், வியாதியை போக்குறார், கடன் பாரத்தை நீக்கிறார், பிசாசு தொல்லை நீக்கிறார். எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் போதிக்கிறாங்க. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி மக்களை ஏமாற்றல. அப்போஸ்தலர்கள் மக்களை ஏமாற்றல. இன்னைக்கு ஏமாத்தி தீர்கிறான் பிரசங்க. அவங்க பாருங்க பிரைவேட் ஜெட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி போதிச்சாதான் மக்கள் பணத்தை அனுப்புவாங்க. அப்பாவி ஜனங்கள் பணத்தை அனுப்பிட்டு இருக்கு. பரலோகத்துல பலன் கிடைக்கும், பலன் கிடைக்காது, வேஸ்டா போகும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட். அது கிணத்துல போடுறதுக்கு சமம், குப்பத்தொட்டில போடுறதுக்கு சமம், நெருப்புல போடுறதுக்கு சமம். நல்ல ஊழியர்களுக்கு கொடுங்க, உண்மையான ஊழியர்களுக்கு கொடுங்க, உண்மையான ஊழியத்தை கொடுங்க, பலன் உண்டாகும். இன்னைக்கு கிறிஸ்தவம் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இல்லைங்க, பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி வேற மாதிரி இருக்கு, இவங்க வேற மாதிரி இருக்கு. நமக்கு யோசிக்கக்கூடிய புத்தி வேணும். சரியா? நீங்கள் 36ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி. அப்ப வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. அதுதான்
இன்னைக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? தேவனுடைய சித்தத்தை தேடுங்க. கல்யாணம், நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்குறோம், காலேஜ் சேர்க்குறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், கல்யாணம் பண்ணுறோம். என்னைக்காவது கர்த்தர் சித்தம்னு ஒரு வார்த்தை வாயில வந்துச்சா? எங்க அது? ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சின்னதுல இருந்து. தேவனுடைய சித்தத்தின்னு ஒன்று இருக்கு, அதை தேட வேண்டும், அதை அறிய வேண்டும், அதை செய்ய வேண்டும். அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியும். கிடைக்காது. ஓட்டப்பந்தயம் ஓடுற எல்லாருக்கும் பரிசு கிடையாது. பென் ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒலிம்பிக் போட்டியில் ஓடினார், அமெரிக்காவை சேர்ந்தவர். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடினார். ஓடி முடிச்ச உடனே அவருக்கு தங்கப்படல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்டா வந்துட்டார். அடுத்து கார்ல் லூயிஸ்னு ஒருத்தர் வந்தார், 2வது. அப்பா உலகமே பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் பெரிய போட்டோ, ஃபுல் பேஜ், உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அடுத்த நாள் அவருடைய பதக்கம் பறிக்கப்பட்டது. ஒரு நாள் மேலே போனார், அடுத்த நாள் தூக்கி தொப்புன்னு போட்டாங்க. இதுதான் உலகம். என்னன்னு பார்த்தா அவர் ஊக்க மருந்து சாப்பிட்டு ஓடி இருக்கிறார், விதிமுறை மீறினார், அவர் தகுதி இழந்தார். கார்ல் லூயிஸ் வந்துட்டார் நம்பர் 1. அந்த மாதிரி ஆண்டவர் பரிசு முதல்ல பெடலே கொடுக்க மாட்டார். என்னதான் பார்ப்பாரு? கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுவார்கள்? அக்கிரம செய்கைக்காரர் என்ன விட்டு, என்னது இதெல்லாம் அக்கிரம செய்கைன்னு சொல்றாரு. அவங்க சொன்னது என்னது? நாங்கள் அநேக தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம். ஆண்டவர் அதெல்லாம் அக்கிரம செய்கைக்காரன் தான். இதெல்லாம் அக்கிரம செய்கையா? நான் உங்களை அறியேன், ஐ டோன்ட் நோ யூ. உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க சில வேலைகள் செய்தீர்கள், அவ்வளவுதான். அதனால நீங்க ஆண்டவருக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆண்டவரோட ஐக்கியமே கிடையாது, உறவே கிடையாது. பிசாசுக்கு அவன் தூதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அக்கினியின் கந்தனரியோட கடலுக்கு போவாங்க. நிறைய பேரை சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அநேகர் வந்து சொல்வார்கள், டோன்ட் பி டிசீவ்ட், வஞ்சிக்கப்படாதவர்கள். கிறிஸ்தவத்துல முக்கியம் எனக்கு ஆண்டவருக்கு உள்ள உறவும் ஐக்கியமும் தான். ஆராதனையில் முக்கியம். என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றன்றது இல்ல, எனக்கு ஆண்டவருக்கும் என்ன ஆராதனை எப்படி இருக்கு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமா எனக்கு தூரமா இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எப்படித்தான் ஆராதனை பண்ணாங்க, நாங்க ஆராதனை பண்றோம். நாங்க ஐயாவும் ஆராதனை பிடித்தா இருக்குன்றாரு. ஐயோ, அதனால என்ன செக் பண்ணணும் தெரியுமா? என் இருதயம் இப்படி துடிக்குது, என்னை கொண்டு போய் இந்த மக்களை மாதிரி உன் சொத்தெல்லாம் நான் எடுத்துடுறேன், உனக்கு இயேசு கிறிஸ்தான வேணும், உன் சொத்தெல்லாம் இழக்க கொடுப்பியா சந்தோஷமா? செக் பண்ணி பாருங்க. ஏன் ஒரு சின்ன விஷயத்தையும் ஆண்டவரை கொடுக்க மாட்டேங்கிறோம் நேரத்தை. நம்ம இதெல்லாம கூட இழப்போம். நம்ம இருதயம் இங்க இருக்கு பார்த்தீங்களா? மக்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, எடுத்துருப்பா. நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் என்னன்னா, உபத்திரவ காலத்துல ஒரு தேசத்துல ஒரு பாஸ்டருடைய குழந்தைய பிடிச்சிட்டாங்க, சின்ன குழந்தை. பாஸ்டரை பிடிச்சி அடிக்கிறாங்க. நீ மறுதலி, ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை நிக்க வச்சு உயிரோடு அடக்கம் பண்ண போறாங்க. கல் மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசி கல் வச்சுட்டா அந்த பொண்ணு உயிரோட சமாதி. அப்போ இந்த பாஸ்டர் வாயான்னு திறக்க பார்க்குறாரு, மறுதளிச்சிடலாமா, என்ன மகளாச்சே. அந்த பொண்ணு சொல்லுதான், அப்பா நீங்க ஏசப்பா மறுதளிச்சிங்கன்னா எங்க அப்பா இல்லை. கடைசி கல்ல வச்சுட்டாங்க, முடிஞ்சு. இப்படித்தான் கிறிஸ்தவம் இருந்திருக்கு. பொண்ணுக்கு விசுவாசத்தை பார்த்தீங்களா? சின்ன பொண்ணு, அப்பாவுக்கே கொஞ்சம் ஆடுது. பாஸ்டர், ஐயோ பொண்ணு வாழ்க்கை செத்துருமே, ஒரு கல் வச்சு அதை இறந்துடும். இது நான் கேள்விப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்புதான்.
பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு எங்கே? ஆண்டவருக்காய் கம்பத்தில் கட்டப்பட்டு மேலே தார் ஊற்றுவார்கள், உயிரோடு கொளுத்துவார்கள். தார் ஊற்றுனா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? தாரை தாங்க முடியாது, அதில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அணையாது. அதுக்கு தான் அந்த மாதிரி அந்த உஷ்ணத்திலே அந்த ஒளியிலே குளிர் காய்ந்தார்கள் மக்கள். பாலிகார்ப் அப்படிங்கிற ஒரு வயசானவரை பிடிச்சிட்டு வந்தாங்க. அவருக்கு போர்ச்சேவன் சொன்னா, ஒரே ஒரு முறை இந்த இயேசுநாதரை மறுதளிச்சுங்க, உன்னை விட்டுருவாங்க, அப்புறம் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜாவை கொண்டு வந்தாங்க, ரோம சக்கரவர்த்தி. பாலிகார்ப் அவர்களை கடைசி ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க இயேசுநாதர் இல்லை, மறுதளிக்கிறேன், சீசர் இஸ் த லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, சீசர் தான் என்னுடைய ஆண்டவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுறோம். ஒரு முறை சொல்லிடுங்க, அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரே ஒரு முறை சொல்லுங்க. சொன்னாங்க, நான் 86 வயசு வரைக்கும் என் ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன், அவர் எனக்கு ஒரு தீமையும் செய்ததில்லை, இனிமேலும் செய்ய மாட்டார், அவர் என்னை மறுதளிக்க மாட்டேன். தூக்கி நெருப்புல போட்டாங்க. பாலிகார்ப். இந்த மாதிரி இரத்த சாட்சிகள் ஏராளம் இருக்கு. அவங்க எல்லாம் உயிரையே கொடுத்தாங்கங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஆண்டவருக்காக? ஒன்னே இழக்கல, எல்லாம் ஆதாயப்படுறதுலயே நம்ம போட்டியில் இருக்கிறோம். We want to gain, ultimately we will lose the reward. மக்கள் கடைசியா சொல்றாரு, நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல். பின்வாங்கினா என்ன ஆகும்? கெட்டு போயிடும், நமக்கு தான் நஷ்டம். ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் ஃபெய்த். இதுதான் விசுவாசம். அதான் மோசேனுடைய விசுவாசத்தை பார்த்தோம்ல, இந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்தோம்ல, நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எங்கே நிற்கிறோம்? ஆண்டவர் என் இருதயத்தை டெஸ்ட் பண்ணும் போது, ஒரு நாள் அவர் என்ன டெஸ்ட் பண்ண போறாருல, தனியா நிற்கிறோம். அவனவன் சரியில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் தனித்தனியா நிற்கிறோம். அன்னைக்கு நீங்க எல்லாம் நினைப்பீங்க, என்னடா இவர் பேர் இன்னும் வாய்க்கிலேயே பிரசங்கம் பண்ணார், இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். கேட்பார்ல, இன்னைக்கு பாத்தியா பாலிகார்ப் வர்றாரு, பாத்தியா எபிரேய விசுவாசிகள் எப்படிலாம் இருக்காங்க, பாத்தியா எவ்வளவு ரத்த சாட்சிகள் எப்படி இருக்காங்க, நீ வாழ்ந்தியன்னு கேட்டார்னா முடிச்சு கதை. நீ இப்படி வாழ்ந்திருக்கிற சொகுசா, இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க பாத்தியா? நீ யாரு கிரீடத்தை சூட்டுறது, யாருக்கு வெகுமதியை கொடுப்பது, யாரை பாராட்டுவது, யாரை மேன்மைப்படுத்துவது, நீயே சொல்லுன்னு கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரை நான் இல்லை, அவங்க தான், நான் இல்லை. இந்த நிலை வேணுமா? பிரியமான பிள்ளைங்க, நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம் ஆண்டவருக்கு முன்னாலே. என் இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவரே? நீ என்னை தராசுல நிறுத்தி பார்க்கும்போது, எபேசு சபையை தராசுல நிறுத்திட்டார், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த ஒண்ணு இல்லை. ஆதியில் கண்டிருந்த அன்பை விட்ட, நீ விழுந்துட்டார் ஃபாலன், நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயா, இல்லைன்னா தூக்கிட்டேன். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் ஸ்டாண்டர்டு பார்ப்போம். ஆண்டவர் என்ன நினைப்பா? நான் அடிக்கடி அதான் கேட்பேன், ஆண்டவரை நீங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுவீங்க ஆண்டவரை? இன்னைக்கே நம்ம அதை பற்றி கவலைப்பட்டோம்னா அன்னைக்கு பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு பயப்படலன்னா என்னைக்கு பயப்படும். சரியா? கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், நம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை.